ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எப்போ பாரு கிச்சனுக்குள்ளேயே இருக்கிறமே, இன்றைக்கி கிச்சனை விட்டு கொஞ்சம் வெளியே போய் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு என்னுடைய மைண்டில் டிங்குன்னு ஒரு ஒளி ஒளிச்சுதுங்க. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். பட்டறையிலேருந்து இப்போ தாங்க வந்தேன். வந்து பார்த்தா கிச்சன் இப்படி தான் இருந்துச்சு. சரி இது இப்படியே இருக்கட்டும், நம்ம ஒரு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம். இன்றைக்கி சரியானபடிக்கு சமையலும் எதுவும் செய்யலை, புதினா சட்னி தான் செஞ்சேன். சரி எப்போ பாரு கிச்சனுக்குள்ளேயே இருக்கக்கூடாது, இன்றைக்கி வெளியே போகலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சுங்க. இது காலையில் நான் போட்ட கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே எதிர்ப்புற வீடு இது தாங்க. எதிர்ப்புற வீட்டு பிள்ளைங்கள்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை அப்படியே பார்த்துட்டு வாங்க. இதுதான் எங்கள் வீதி. அப்படியே இந்த பக்கமும் வீடு இருக்கும், இந்த சைடு இருக்கும். ரெண்டு பக்கமுமே வீடுகளாக இருக்கும். பெரிய பெரிய வண்டியெலாம் போக முடியாதுங்க. டூ வீலர் வேணால் போகலாம் வரலாம், அந்த மாதிரி தான். இது தாங்க நம்ம பட்டறை. இங்கேருந்து தான் நான் பழைய வீடியோக்கள்லாம் நிறைய வீடியோக்கள் போட்டிருந்தேன். இது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். என்னுடைய சேனலை முதல்லேருந்து பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கலர் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என் கோலமும் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு அப்படியே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க அப்படியே எதிர்ப்புற வீட்டில் அப்படியே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு வந்துடுவோம். திருவிழா நேரங்கள்லாம் சும்மா இருக்கும் போதெல்லாம் இப்படி தாங்க அப்படியே ஜாலியாக உட்காந்து நாங்களாம் அரட்டை அடிச்சிக்கிட்டு இருப்போம். எங்கள் வீதியில் பிள்ளைங்களுக்கு பஞ்சமே கிடையாதுங்க. நிறைய பிள்ளைங்க வீட்டுக்கு இருப்பாங்க. இங்கே பாருங்கள், அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவளே வீடெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிட்டா போல இருக்குது. எங்கள் எதிர்ப்புற வீட்டு பிள்ளை தாங்க இந்த பிள்ளை. அவங்க அம்மாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு, சரி இருங்கம்மா நானே ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. இவ்வளவும் அவளை வலிக்கலைங்க, கொஞ்சம் தான் வலிச்சு விட்டுட்ருக்கா. மீதிலாம் அவங்க அம்மா வலிச்சு விட்ருப்பாங்க போல இருக்குது. அதை தான் அவங்க அம்மா என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க. திருவிழா அப்படின்னாவே எங்கள் வீதியில் இந்த மாதிரி தாங்க வலிப்போம். சுண்ணாம்பு கரை கட்டி மாட்டு சாணத்தை எடுத்துகிட்டு இந்த மாதிரி அழகாக கரை கட்டி வலிச்சு விடுவோங்க. மாட்டு சாணத்தில் ரொம்ப அழகாக இருக்கும். வாசல் அவ்வளோ அழகாக இருக்குங்க. அதுவும் பொங்கல் அப்போ பார்க்கணுங்க. நிறைய எல்லா வீட்லேயுமே மேக்ஸிமம் எல்லா வீட்லேயுமே கரை கட்டி சாணி போட்டு வலிச்சு விட்டாக்கா அவ்வளோ அழகாக இருக்கும். அதில் கலர் கோலப்படி போட்டு கோலம் போடுவாங்க பாருங்கள். சும்மா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.